நாம் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக இருக்கிறோமா? மனித இனம் தோன்றிய நாளிலிருந்து நம்மை துரத்திக் கொண்டிருக்கும் ஒரே கேள்வி இதுதான். இதற்கான விடை ஒருவேளை ஆம் என்றால் அது பயங்கரமானது, ஒருவேளை இல்லை என்றால் அது அதைவிட பயங்கரமானது. ஆனால் 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இரவு அந்த கேள்விக்கான விடை நமக்கு கிடைத்திருக்கலாம். அது ஒரு அமைதியான திங்கட்கிழமை இரவு அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் டெலவேர் என்ற இடத்தில் அமைந்துள்ள பிக் இயர் ரேடியோ டெலஸ்கோப் வழக்கம் போல் வானத்தை ஸ்கேன் செய்து கொண்டிருந்தது. அந்த டெலஸ்கோப்பிற்கு கண்கள் கிடையாது, ஆனால் அதற்கு மிகப்பெரிய காதுகள் இருந்தன. விண்வெளியின் ஆழத்திலிருந்து வரும் மிகச்சிறிய சத்தத்தை கூட அதனால் கேட்க முடியும். அன்று இரவு உலகமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. ஆனால் அந்த டெலஸ்கோப் மட்டும் விழித்திருந்தது. அது தனுசு ராசி மண்டலத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தது. சரியாக இரவு 11:16 அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அதுவரை வெறுமனே 1 என்றும் 2 என்றும் குறைந்த அளவிலான சிக்னல்களை மட்டுமே பதிவு செய்து கொண்டிருந்த அந்த கணினி திடீரென நிலைகுலைந்தது. விண்வெளியின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து நம்பவே முடியாத ஒரு சக்தி வாய்ந்த ரேடியோ அலைவரிசை பூமியை தாக்கியது. அது இயற்கையான சத்தம் அல்ல, அது அனாயசமாக உருவான இரைச்சல் அல்ல, அது ஒரு தெளிவான, கூர்மையான, வலிமையான சிக்னல். சில நாட்களுக்கு பிறகு ஜெரி ஏமன் என்ற வானியலாளர் அந்த தரவுகளை சரிபார்த்து கொண்டிருந்தார். காகிதத்தில் அச்சிடப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான எண்களை அவர் கண்கள் சலிப்புடன் கடந்தன. ஆனால் திடீரென அவர் கண்கள் ஓரிடத்தில் நிலைத்து நின்றன. அங்கே சாதாரண எண்களுக்கு நடுவே ஒரு விசித்திரமான குறியீடு இருந்தது. 6EQJ5. ஜெரி ஏமன் அதிர்ந்து போனார். அவரது கைகள் நடுங்கின. உடனடியாக தனது சட்டை பையில் இருந்த சிவப்பு நிற பேனாவை எடுத்தார். அந்த குறியீட்டை சுற்றி ஒரு வட்டமிட்டார். அதன் பக்கத்தில் ஆச்சரியம் தாங்காமல் விளிம்பில் ஒரே ஒரு வார்த்தையை எழுதினார்: வாவ். அவர் அப்போது அறிந்திருக்கவில்லை, அவர் எழுதிய அந்த ஒரு வார்த்தைதான் அடுத்த 50 வருடங்களுக்கு அறிவியல் உலகத்தை ஆட்டிப்படைக்கப் போகிறது என்று. மனித வரலாற்றில் வேற்று கிரக நாகரீகம் ஒன்று நம்மை தொடர்பு கொண்டதற்கான மிகச்சிறந்த, மிக வலுவான ஆதாரம் அதுதான். ஆனால் அந்த சிக்னல் உண்மையில் என்ன? அதை அனுப்பியது யார்? அது ஒரு நட்பு ரீதியான அழைப்பா அல்லது ஒரு போர் பிரகடனமா? விண்வெளியின் இருண்ட ஆழத்தில் ஒளிந்திருக்கும் அந்த மர்மத்தை நோக்கி பயணிப்போம். இந்த மர்மத்தை முழுமையாக புரிந்து கொள்ள நாம் அறிவியலின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். ஜெர்ரி ஏமன் வட்டமிட்ட அந்த 6EQJ5 என்ற குறியீடு ஏதோ ஒரு ரகசிய மொழி என்று நினைக்க வேண்டாம். அது அந்த சிக்னலின் வலிமையை குறிக்கும் ஒரு அளவீடு. பிக் இயர் டெலஸ்கோப் சிக்னலின் வலிமையை 1 முதல் 9 வரை எண்களால் குறிக்கும். சிக்னல் 9ஐ விட அதிகமாக இருந்தால் அது ஆங்கில எழுத்துக்களான ABC என்று தொடரும். இதில் U என்ற எழுத்து எதை குறிக்கிறது தெரியுமா? அது கற்பனை செய்ய முடியாத அளவு மிக உயர்ந்த ஒரு சிக்னல் வலிமை. சாதாரண விண்வெளி இரைச்சலை விட 30 மடங்கு அதிகமான சக்தி கொண்டது அந்த சிக்னல். ஆனால் இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் அதன் கால அளவு. பிக் இயர் டெலஸ்கோப் தரையில் நிலையாக பொருத்தப்பட்டது. அதை திருப்ப முடியாது. பூமி சுழலும் வேகத்திற்கேற்ப வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் டெலஸ்கோப்பின் பார்வையில் நகர்ந்து செல்லும். பூமியின் சுழற்சி வேகத்தின்படி வானத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட புள்ளி டெலஸ்கோப்பின் பார்வையில் சரியாக 72 வினாடிகள் மட்டுமே இருக்கும். எனவே விண்வெளியில் ஒரே இடத்திலிருந்து ஒரு சிக்னல் வந்தால் அது மெதுவாக தொடங்கி 36வது வினாடியில் உச்சத்தை அடைந்து பின் அடுத்த 36 வினாடிகளில் மெதுவாக குறைய வேண்டும். ஜெர்ரி ஏமன் கண்டுபிடித்த அந்த வாவ் சிக்னல் சரியாக, மிக துல்லியமாக இந்த வடிவத்தில் இருந்தது. இதன் அர்த்தம் என்ன? அந்த சிக்னல் பூமியிலிருந்தோ வானத்தில் பறக்கும் விமானத்திலிருந்தோ வரவில்லை. அப்படி வந்திருந்தால் அது நீண்ட நேரம் இருந்திருக்கும். ஆனால் இது சரியாக 72 வினாடிகள் மட்டுமே இருந்தது. ஆக இது நிச்சயமாக விண்வெளியின் ஆழத்திலிருந்து நட்சத்திரங்களுக்கு அப்பால் இருந்து வந்தது என்பது உறுதியானது.
இப்போது அடுத்த முக்கியமான கேள்வி, அது எந்த அலைவரிசையில் வந்தது? பிரபஞ்சத்தில் ஒரு பொதுவான மொழி இருக்கிறது என்றால் அது ஆங்கிலமோ தமிழோ அல்லது கணிதமோ அல்ல, அது ஹைட்ரஜன். பிரபஞ்சத்தின் 75% நிறை ஹைட்ரஜனால் ஆனது. இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் இயற்கையாகவே 1420 மெகாஹெர்ட்ஸ் என்ற அதிர்வெண்ணில் ஒரு மெல்லிய சத்தத்தை, அதாவது ஒரு ஃபோட்டானை வெளியிடுகின்றன. விஞ்ஞானிகள் இதை ஹைட்ரஜன் வரி என்று அழைக்கிறார்கள். வேற்று கிரகத்தில் உள்ள ஒரு புத்திசாலித்தனமான உயிரினம் மற்ற கிரகங்களை தொடர்பு கொள்ள நினைத்தால் அவர்களுக்கும் இந்த ஹைட்ரஜன் பற்றி தெரிந்திருக்கும். எனவே அவர்கள் இந்த 1420 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையைத்தான் பயன்படுத்துவார்கள் என்று விஞ்ஞானிகள் நம்பினர். இது விண்வெளியும் ஒரு கூடும் இடம் போன்றது. சரியாக, மிகச்சரியாக அந்த வாவ் சிக்னல் வந்த அதிர்வெண் என்ன தெரியுமா? 1420.45 மெகாஹெர்ட்ஸ். இது தற்செயலாக இருக்க முடியுமா? இயற்கையில் எத்தனையோ பில்லியன் அதிர்வெண்கள் இருக்கும்போது மிகச்சரியாக வேற்று கிரகவாசிகள் பயன்படுத்தக்கூடிய அதே அலைவரிசையில் ஒரு சிக்னல் வருவது சாத்தியமா? இது ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வு அல்ல என்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இயற்கையான ரேடியோ அலைகள், உதாரணமாக நட்சத்திர வெடிப்புகள், பரந்த அலைவரிசையில் இரைச்சலாக வரும். ஆனால் வாவ் சிக்னல் மிக குறுகிய அலைவரிசையில், அதாவது 10 கிலோஹெர்ட்ஸுக்கும் குறைவான அகலத்தில் ஒரு லேசர் கற்றையைப் போல மிக துல்லியமாக வந்தது. இயற்கையில் இப்படி ஒரு குறுகிய அலைவரிசையை உருவாக்கும் எந்த நிகழ்வும் கிடையாது. இதை உருவாக்க ஒரு டிரான்ஸ்மிட்டர் தேவை, ஒரு தொழில்நுட்பம் தேவை. இந்த கண்டுபிடிப்பு வெளியானதும் உலகம் பரபரப்பானது. விஞ்ஞானிகள் மீண்டும் அந்த தனுசு ராசி மண்டலத்தை நோக்கி தங்கள் டெலஸ்கோப்களை திருப்பினார்கள். இன்னும் ஒரே ஒரு முறை அந்த சிக்னல் வராதா என்று ஏங்கினார்கள். நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. ஆனால் அந்த சிக்னல் மீண்டும் வரவே இல்லை. அது ஒரு முறை வந்த விருந்தாளி போல வந்துவிட்டு மாயமாய் மறைந்து விட்டது. இதுதான் விஞ்ஞானிகளை இன்றும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. அது உண்மையிலேயே ஒரு வேற்று கிரக நாகரிகத்தின் செய்தியாக இருந்தால் அவர்கள் ஏன் ஒரே ஒரு முறை மட்டும் அனுப்பினார்கள்? நாம் தொலைபேசியில் யாரையாவது அழைக்கும் போது அவர்கள் எடுக்கும் வரை ரிங் அடிக்க விடுவோம் அல்லவா? இது ஒரு அழைப்பு மணி அல்லவோ? ஒருவேளை இது அந்த விண்கலத்தின் ரேடார் நம்மை கடந்து சென்ற போது பதிவான சத்தமா? அல்லது அது ஒரு கலங்கரை விளக்கை போல சுழன்று கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு முறை மட்டும் பூமியின் திசையில் பட்டதா? பல வருடங்களாக இந்த மர்மத்தை உடைக்க பலர் முயன்றனர். இது ஒரு சிக்கரமான இரகசிய இராணுவ செயற்கைக்கோள் என்று சிலர் கூறினர். ஆனால் 1420 மெகாஹெர்ட்ஸ் என்பது வானியலுக்காக ஒதுக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட அலைவரிசை. இதில் செயற்கைக்கோள்கள் செயல்பட அனுமதி இல்லை. 2016இல் ஆண்டோனியோ பாரிஸ் என்ற பேராசிரியர் ஒரு புதிய வாதத்தை முன்வைத்தார். இது ஏலியன் அல்ல, இது வால் நட்சத்திரம் என்றார். 1977இல் கண்டுபிடிக்கப்படாத 266 P மற்றும் P/2008Y2 என்ற 2 வால் நட்சத்திரங்கள் அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்திருக்கலாம் என்றும் அவற்றிலிருந்து வெளியான ஹைட்ரஜன் வாயு மேகங்களே இந்த சிக்னலை உருவாக்கி இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் இதை தலைப்புச் செய்தியாக வெளியிட்டன. வாவ் சிக்னல் மர்மம் விலகியது என்று கொண்டாடினார்கள். ஆனால் உண்மையான விஞ்ஞான உலகம் இதை ஏற்கவில்லை. ஓஹியோ பல்கலைக்கழகத்தின் வானியலாளர்கள் இதை முற்றிலுமாக மறுத்தனர். வால் நட்சத்திரங்கள் வெளியிடும் சிக்னல் இவ்வளவு கூர்மையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்காது. அது பறந்து விரிந்திருக்கும். மேலும் ஒரு வால் நட்சத்திரம் 72 வினாடிகள் சிக்னல் கொடுத்துவிட்டு மறையாது என்று அவர்கள் நிரூபித்தனர். ஆக வால் நட்சத்திர கோட்பாடு தோல்வியடைந்தது. நாம் மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே வந்து நின்றோம். அது மட்டுமல்ல, அந்த சிக்னல் வந்த திசையில், அதாவது M55 நட்சத்திர கூட்டம் அருகில் வெளிப்படையாக எந்த கிரகமும் சூரியனை போன்ற நட்சத்திரமும் இல்லை. அது ஒரு இருண்ட வெறுமையான பகுதி. அப்படியானால் அந்த சிக்னல் எங்கிருந்து வந்தது? ஒருவேளை வெகு தொலைவில் உள்ள ஒரு நாகரிகம் ஒரு பிரம்மாண்டமான விண்கலத்தின் மூலம் இந்த அண்டவெளியை ஸ்கேன் செய்து கொண்டிருந்ததா? அல்லது அது நமக்காக அனுப்பப்பட்ட செய்தியே இல்லையா?
2 வேற்று கிரக நாகரிகங்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தபோது இடையில் நாம் ஒட்டு கேட்டு விட்டோமா? இந்த கேள்விகள் அனைத்தும் நம்மை ஒரு விசித்திரமான பயத்திற்கும் அதே சமயம் ஒரு நம்பிக்கையிற்கும் இட்டுச் செல்கிறது. காலம் இரக்கமற்றது. 1998ஆம் ஆண்டு மனித வரலாற்றின் மிக முக்கியமான சிக்னலை கண்டுபிடித்த அந்த பிக் இயர் டெலஸ்கோப் இடிக்கப்பட்டது. விண்வெளி ஆராய்ச்சியை விட நிலத்தின் மதிப்பு பெரிதாக தெரிந்ததால் அந்த இடம் இன்று ஒரு கோல்ஃப் மைதானமாக மாற்றப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்தின் ரகசியங்களை கேட்டுக்கொண்டிருந்த இடத்தில் இன்று மனிதர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜெரி ஏமன் அந்த தாளில் எழுதிய வாவ் என்ற வார்த்தை அழியவில்லை. இன்று வரை வாவ் சிக்னல் தான் வேற்றுகிரக நுண்ணறிவிற்கான மிகச்சிறந்த வேட்பாளர். நாம் எவ்வளவோ நவீன டெலஸ்கோப்புகளை உருவாக்கிவிட்டோம். பிரேக் த்ரூ லிசன் போன்ற பில்லியன் டாலர் திட்டங்கள் மூலம் வானத்தை அலசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 1977இல் கேட்ட அந்த தெளிவான உரக்கச் சொன்ன குரலை நாம் மீண்டும் கேட்கவே இல்லை. பிரபல விஞ்ஞானி கார்ல் சாகன் ஒருமுறை சொன்னார், விதிவிலக்கான கூற்றுகளுக்கு விதிவிலக்கான ஆதாரங்கள் தேவை. வாவ் சிக்னல் ஒரு விதிவிலக்கான நிகழ்வு. ஆனால் அது மீண்டும் நிகழாததால் அது ஒரு முழுமையான ஆதாரமாக மாற முடியவில்லை. ஒருவேளை நாம் அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டோமோ? நினைத்து பாருங்கள். அந்த சிக்னல் உண்மையில் ஒரு ஹலோவாக இருந்திருந்தால், நாம் அதற்கு பதில் அனுப்பாததால் அந்த நாகரீகம் நம்மை பேசத் தெரியாதவர்கள் அல்லது உயிரற்ற கிரகம் என்று நினைத்துவிட்டு நகர்ந்திருக்கலாம் அல்லவா? அல்லது அவர்கள் நம்மை எச்சரிக்க முயன்றார்களா? இன்று நாம் விண்ணில் அனுப்பும் ஒவ்வொரு சிக்னலும் நமது இருப்பிடத்தை மற்றவர்களுக்கு காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. வாவ் சிக்னல் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றுதான். நாம் கேட்க தயாராக இருக்கிறோம், ஆனால் பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்பதுதான் மர்மம். அந்த 72 வினாடிகள், வெறும் 72 வினாடிகள் மனிதகுலத்தின் தனிமையை கேள்விக்குறியாக்கியது. விடை கிடைக்கும் வரை நாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருப்போம். ஏனெனில் எங்கோ ஏதோ ஒன்று நம்மைப் போலவே வானத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள்.